Hi students, good morning. How are you? எல்லாரும் சேஃபாக இருக்கிறீங்கல்ல? நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் கிராமர் எக்ஸஸ்லாம் பார்த்தோம். அதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். அதை எல்லோரும் செஞ்சுருப்பீங்க. அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படிதானே? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2 PGS அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட்ரி இது தான் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஒன்ஸ் தேர் லிவ் 2 white pigeons. ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் 2 white pigeons ஒன் டைம் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. தேவர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டுமே ஃப்ரெண்ட்ஸ். பிஜிஎன்ஸ்னால் என்னது? புறா, அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ரெண்டு ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அந்த லெசனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான். ஸோ கெஸ்ட்டை நம்ம எப்படி வெல்கம் பண்ணுறோம் அப்படின்னு தான். ஸோ இந்த லெசனில் யார் கெஸ்ட்டு, அவங்களை எப்படி வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஜிஎன் 2 வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பிஜிஎன்ஸும் ஃப்ரெண்ட்ஸு. தே ஸ்பெண்ட் தேர் டேஸ் லுக்கிங் ஃபார் ஃபுட். 2 பேர் என்ன பண்ணாங்க? அவங்க சாப்பாடு தேடி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. டியூரிங் ஆஃப்டர்நூன்ஸ் தே வுட் ரெஸ்ட் ஆன் தயர் ஃபேவரட் ட்ரீ இன் த ஃபாரஸ்ட். ஸோ காலையில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க? சாப்பாடு தேடுவாங்க, சாப்பிடுவாங்க. ஆஃப்டர்நூன் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பிடிச்ச ட்ரீயில் போய் உட்காந்துக்கிடுவாங்க. தென் தே வுட் சிங் அண்ட் டான்ஸ். அவங்க உட்காந்து பாட்டு போடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. சூன் இட் வுட் பி நைட். தே வுட் லாக் தயர் விங்ஸ் அண்ட் ஸ்லீப். ராத்திரி ஆனோடனே அவங்க விங்ஸ் எல்லாம் மடக்கி வச்சுட்டு தூங்க போயிடுவாங்க. ஓகே, ஒன் டே, இதுதான் டெய்லி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒன் டே இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி இன் த ஃபாரஸ்ட். ஒரு நாள் ரொம்ப ஹெவியாக மழை பெஞ்சுது. த அனிமல்ஸ் ரேன் டு தயர் ஹோம். ஸோ டிட் ஒன் ஆஃப் த hen pigeons. She ruffed her feathers and shook her body to remove the water. ஸோ மழை பெஞ்சதுனால எல்லா அனிமல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஹோமுக்கு வேகமாக போயிட்டாங்க. ஸோ அந்த 2 பிஜிஎஸ் ஃப்ரெண்டாக இருந்தாங்க இல்லையா? அதில் ஹென் பிஜியன் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க ஃபெதர்ஸ் எல்லாம் மழையில் நனைஞ்சதுனால அது ஒரு மரக்கரையில் வந்து உட்காந்து அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் அப்படி ஷூக் பண்ணிவிட்டு அதில் தண்ணியெல்லாம் உதறிக்கிட்டு இருக்குது. ஷி அட்ஜஸ்ட் ஹர் விங்ஸ் அண்ட் perched on the tree and started waiting for the cock pigeon. ஸோ அந்த 2 பிஜியில் ஒன்று ஹென் பிஜியனா, ஒன்று காக் பிஜியனா. ஸோ ஹென் பிஜியன் ஃபஸ்ட்டு வந்துருச்சு. வந்து என்ன பண்ணுது? அதை விங்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் உதறி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு உட்காந்து அடுத்து காக் பிஜியன் வருன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இல்லையா? ஸோ எல்லாம் ஹோமுக்கு அதனால காக் பிஜியன் திரும்பி நம்ம ட்ரீக்கு வந்து சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. த ரெயின் கண்டினியூ டு போர் ஹெவிலி அண்ட் இட் வாஸ் கெட்டிங் டார்க். ரொம்ப மழை வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு கன்யூஸாக பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப அதிக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு இந்த ஃபாரஸ்ட் எப்படி ஆயிடுச்சா? ரொம்ப இருட்டிருச்சான். சி ஸ்டார்டட் டு ஒரி ஃபார் ஹர் ஃப்ரெண்ட். இந்த ஹென் பிஜியன் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரெண்டுக்காக ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நம்ம என்ன அந்த பிஜியன் வரலையே, எங்கே மாட்டிக்கிச்சு, மழை பெய்ய கவலைப்பட்டே இருக்குது. ஹீ இஸ் நெவர் ஸோ லேட். ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப். ஷி விஸ்பர்ட் டு ஹெர் செல்ஃப். அது என்ன சொல்லுது? வந்து எப்போவுமே லேட்டாக வரமாட்டான், மழை பெய்யறதுனால எங்கேயாவது மழை சேஃபாக தான் இருப்பான் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்குதான். ஷி விஸ்பர்ட் டு ஹெர் செல்ஃப். தனக்குத்தானே முணங்கிட்டு உட்காந்துருக்குது. த ரெயின் இஸ் ஹெவி. லெட் மீ வெயிட் இன் திஸ் ட்ரீ டில் இட் ஸ்டாப்ஸ் தாட் த காக் பிஜியன் அண்ட் பெச்ட் ஆன் ஏ ட்ரீ. ஸோ மழை ரொம்ப ஹெவியாக பெய்யுது, நம்ம என்ன செய்யலாம்? மழை நிற்க வரைக்கும் இந்த ட்ரீலேயே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த காக் பிஜியனும் ஒரு ட்ரீலாம் இருக்குதான், வேற ஒரு ட்ரீயில். ஹீ டிட் நாட் நோ தேர் வாஸ் எ பேட் கேச்சர் நியர்பை. அந்த காக் பிஜியன், ஹென் பிஜியன் வந்து ஃபஸ்ட்டு அவங்க எப்போவும் உட்கார மரத்துக்கு வந்துருச்சு. ஸோ காக் பிஜியன் வந்து புதுசாக ஒரு மரத்துக்கு போய் உட்காந்துருக்கு மழை பெய்யறதுனால. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பேட் கேச்சர், பறவைகள்லாம் பிடிச்சிட்டு போவார் இல்லையா? அவர் வந்து பக்கத்துலேயே இருக்கிறாரு. அதை கவனிக்கவே இல்லை. ஓகே, த பேட் கேச்சர் சைலண்ட்லி reached near the pigeon and clamped. அந்த பேட் கேச்சர் என்ன பண்ணுறாரு? ரொம்ப அமைதியாக போய் பின்னாடி போய் டக்குன்னு இந்த பேடை பிடிச்சிடுறாரு. he had caught the pigeon. அந்த பிஜியனை பிடிச்சிட்டாரு. the pigeon tried to fly and flutter in the vain. என்ன பண்ணுது பிஜியன்? அந்த ஹண்டர் பிடிச்ச உடனே வழியில் என்ன பண்ணுது? அப்படியே தப்பிச்சு போகிறதுக்காக படபடபடன்னு சிறகெல்லாம் அடிச்சுக்குது. the cock pigeon was tensed and fainted. கடைசி ஏதாவது முடியலை, என்ன கடைசி மயங்கி விழுந்துருச்சு. the hunter put the pigeon in his cage and started to walk home. அந்த ஹண்டர் என்ன பண்ணுறாரு? அந்த பிஜியனை தூக்கி அந்த கேஜ்னா கூண்டுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. ஸோ இன்றைக்கி அவர் பேடை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு கொண்டு போக வீட்டுக்கு நடக்கிறாரு. ஐ ஷுட் பி ஹோம் பிஃபோர் த ரெயின் இன்க்ரீசஸ். மழை இன்னும் அதிகமாகிறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு he thought to himself. அவரே நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு? இந்த காக் பிஜியனை பிடிச்சிட்டு கூண்டுக்குள்ளே வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் நடந்துக்கிட்டு இருக்காரு, கொண்டு போகிறதுக்காக. It started to rain heavily. மழை ரொம்ப வேகமாக பெய்ய ஆரம்பிச்சிட்டு just then the hen pigeon saw a bat catcher coming near the tree. அப்போ அந்த ஹென் பிஜியன் முதலே வந்துருச்சு பார்த்தீங்களா? அந்த ஹென் பிஜியன் என்ன பண்ணுது? அப்போ தான் கவனிக்குது இந்த பேட் கேச்சர் அந்த அவர் மரத்து வழியாக தான் போகிறாரு. ஸோ அவங்க மரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து பக்கத்தில் வந்துட்டார். இந்த கேஜ்
He had the cock pigeon. அவர் கையில் கூண்டில் காக் பிஜன் இருக்கிறத பார்த்துருச்சு. It was unconscious. Fear gripped the hen pigeon. Was it her friend? அந்த காக் பிஜன் எப்படி இருக்குது, மயங்கி விழுந்துருச்சு இல்லையா? ஸோ நினைவில்லாமல் இருக்குது. அந்த ஹென் பிஜனுக்கு பயம் வந்துருச்சு, இது நம்ம ஃப்ரெண்டு தானே, அதான் அவர் பிடிச்சிட்டு போகிறாரோ அப்படின்னு. இந்த பேட் கேச்சர் நியர்ட் த ட்ரீ. இந்த பேட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, அந்த ஹென் பிஜன் உட்காந்துச்சு இல்லையா, அந்த அவங்க எப்போவும் உட்காருவாங்களே அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டார். ஓகே, she had to hide, but she also wanted to a closer look to see if it was her friend. அவர் மரத்துக்கிட்ட வந்தோடனே இந்த ஹென் பிஜன் என்ன பண்ணுறது, ஒளிஞ்சிக்குது. ஏன்னா அந்த பறவையும் பிடிச்சிட்டு போய்விடாது இல்லையா, ஸோ ஒளிஞ்சிக்குது. ஆனாலும் அவருக்கு என்ன தெரியுது, அந்த கேஜுக்குள்ளே இருக்குது அவரோட ஃப்ரெண்டு தானான்னு தெரியணும். ஸோ பக்கத்துலேயே பார்க்கணும்னு நினைக்குது. ஷி ஃப்ளூ டவுன் டு த லோயஸ்ட் பிரான்ச். அது என்ன பண்ணுறது, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக லோயஸ்ட்டாக இருக்க பிரான்ச்சுக்கு வந்துடுது. வந்து பார்த்துட்டு, ஓ நோ இட் இஸ் ஹிம், வாட் ஷால் ஐ டூ நவ். ஐயோ இது என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுக்குள்ளே மாட்டியிருக்குது, நான் இப்போ என்ன செய்கிறது. ஐ ஹாவ் டு ஹெல்ப் மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமே. worried the hen pigeon அப்படின்னு சொல்லிட்டு இந்த hen pigeon ஃபீல் கவலைப்பட ஆரம்பிச்சிருது. The sky thundered and the bird catcher took cover under her tree. அந்த ஸ்கை இப்போ வானம் வந்து இடி அடிக்க ஆரம்பிச்சிட்டு மழையும் பெய்து இடியும் அடிக்குது. ஸோ அந்த பேட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு மரத்துக்கல்லேருந்து நின்றுக்கலான்னு நிற்கிறாரு. உடனே லுக்ஸ் லைக் ஐ ஹாவ் டு வெயிட் டில் த ரெயின் ஸ்டாப்ஸ் செட் த பேட் கேச்சர். பேட் கேச்சர் சொல்கிறார், அவருக்கு அவரே மழை ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு, இடி வேறு அடிக்குது சார், மழை நிற்கிற வரைக்கும் நான் இங்கேயே தங்கி வந்துட்டு போக வேண்டியது தான் அப்படிங்கிறார். Soon it stopped raining. The bat catcher wanted to leave, but it was too dark and late in the night. கொஞ்ச நேரத்தில் மழை நின்றுச்சு. இந்த பேட் கேச்சர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டிருச்சு, நைட்டும் ஆயிடுச்சு. I will camp here for the night and leave in the morning, he thought. அப்படின்னு நினைக்கிறார், ரொம்ப இருட்டிருச்சு, ராத்திரி ஆகிட்டு, நான் இங்கேயே இந்த மரத்துக்கல்லையே கேம்ப் அதாவது தங்கிக்கலாம், தங்கிட்டு என்ன பண்ண போகிறேன், மார்னிங் ஆனால் இங்கேருந்து கிளம்பி போயிடறான்னு நினைக்கிறாரு. It was a wet and cold night and he wanted to start a fire to keep himself warm. அந்த மழை பெஞ்சதுனால ரொம்ப ஈரமாக இருக்குது, தென் ரொம்ப குளிராகவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் என்ன செய்யறாரு, வார்ம் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. வார்மான என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் இந்த குட்டி குட்டி விறகெல்லாம் எடுத்து போட்டு தீ கொளுத்தி வச்சு அந்த குளிர் காயல்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி வார்ம் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. He could not find any dry twigs. அப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி விறகெல்லாம் பொறுக்கி போட்டு தீப்பற்ற வைக்கலாம் பார்த்தா காஞ்சு போன விறகு எதுவுமே அங்கே இல்லையா. The pigeon in the cage woke up and tried to fly only for his wings to hit the cage. அந்த கேஜுக்குள்ளே அந்த பீஜியனும் கண்ணை முழிச்சிட்டு என்ன பண்ணுது, அது வெளியே தப்பிச்சு போன்றதுக்காக சிறகு டப்பு டப்புன்னு அடிக்குது பறந்து போகிறதுக்காக. The hen pigeon started to cry. Her friend said, do not feel sad dear, we have a guest now. The man is shivering and hungry. He needs your help. ஓகே, அந்த ஹென் பீஜன் என்ன பண்ணுது, இப்போ அழ ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அவர் வந்து இந்த விறகு தேடிட்டு இருக்காருல, அந்த நேரத்தில் அந்த காக் பீஜன் வந்து முழிச்சு பறக்க ட்ரை பண்ணுது. அப்போ அந்த ஹென் பீஜன் வந்து அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டு, அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுதான், உள்ளே இருக்க போய் சொல்லுதான், நீ வந்து கவலைப்படாத, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்க. ஏன்னா எப்பவுமே இந்த மரத்துலலாம் அந்த 2 பீஜன்னு தங்கும். இப்போ அந்த மரத்துக்கு இந்த பேட் கேஜ் வந்து கெஸ்ட்டாக. ஸோ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருக்காங்க. அந்த மேன் என்ன பண்ணுறாரு, இப்போ நடுங்கிக்கிட்டு இருக்காரு, பசியாகவும் இருக்காரு, அவருக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஜியன் சொல்லுது. உடனே இந்த பீஜியன் ஃப்ளூ ஃப்ரம் த ட்ரீ இன் சர்ச் ஆஃப் ட்ரை ட்விக்ஸ். உடனே இந்த ஹென் பீஜன் என்ன பண்ணுது, அந்த மரத்துலேருந்து பறந்து போய் எங்கேயாவது காஞ்சு போன விறகு இதுதான் பார்க்குது. ஷீ காட் ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ் ஃபார் த பேட் கேச்சர் டு ஸ்டார்ட் த ஃபயர். முன்னாடி இருக்கு. ஷீ காட் 2 or 3 twigs at a time and made a big heap to dry twigs. என்ன பண்ண, ஒரே நேரத்தில் 2-3 குச்சியை தூக்கி போட்டு ஒரு பெரிய மலையவே அது உருவாக்கிடுச்சு. மலையில் இந்த குச்சியை குவிச்சு வச்சுட்டு ஹீப்பில் குவிச்சு வச்சுருக்குது. ஷீ காட் ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸ் ஃபார் த பேட் கேச்சர் டு ஸ்டார்ட் ஃபயர். அந்த வெறும் குச்சி மட்டும் போதாது இல்லையா, நெருப்பை உண்டாக்குறதுக்கு ஃப்ளின்ட் ஸ்டோன் ஒன்று சொல்லுவாங்க. 2 ஸ்டோன்ஸ் இருக்கும். அந்த காலத்துலலாம் ஃப்ளின்ட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோன்ஸ் வந்து என்ன செய்யும், ஒன்று உரசும் போது ஃபயர் உருவாகும். ஸோ அந்த ஃப்ளின்ட் ஸ்டோன்ஸும் 2 கொண்டு வந்து கொடுக்குது. இந்த பேட் கேச்சர் வாஸ் சர்ப்ரைஸ்டு பை த ஹென் பீஜியன். இந்த பேட் கேச்சருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, ஒரு ஹென் பீஜியன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. ஹீ மேட் ஃபயர், யூ ஆர் மை கெஸ்ட், ஐ ஹாவ் நோ ஃபுட் டு கிவ் யூ, ஐ வில் ஜம்ப் இன் டு திஸ் ஃபயர் ஸோ தட் யூ கேன் ஈட் மீ. அப்போ அந்த ஹென் பீஜியன் சொல்லுது, நீங்கள் தீயை உருவாக்கிட்டீங்களா, ஓகே, நீங்கள் வந்து என்னோட கெஸ்ட்டு, உங்களுக்கு சாப்பிட கொடுக்குறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறேன், அந்த ஃபயருக்கு நான் ஜம்ப் பண்ணிடுறேன்,
நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் வந்தோடனே நீங்கள் என்னை எடுத்து என்னோடய மீட்டை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. ஓகே. The bat catcher was overwhelmed by the hospitality of the pigeon. He caught the hen pigeon and stopped her from jumping into the fire. இதை பார்த்தோன்னே அவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு, ஒரு ஷேமாகவும் போயிடுச்சு. ஐயோ, ஒரு பறவை வந்து நம்ம இந்த அளவுக்கு கவனிச்சுக்குதே, இவ்வளோ ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, நம்ம ஆச்சரியப்பட்டு போய் அந்த ஹென் பீஜன் குதிக்க வரும்போது ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஓகே, அதை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, ஓ கைண்ட் பேட், வாட் டூ யூ வாண்ட், ஐ வில் ஹெல்ப் யூ இன் எனி வே ஐ கேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ வந்து நான் உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உன் உயிரையே நீ கொடுக்குறேன்னு சொல்கிறேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் என்னால் என்ன முடியுமோ அதை உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே அந்த பேட் சொல்லிடுது, ப்ளீஸ் செட் மை ஃப்ரெண்ட் ஃப்ரீ, மை லைஃப் வில் பி மீனிங்லெஸ் வித்தவுட் ஹிம், ரிப்ளைட் த பீஜியன். பீஜியன் சொல்லுது, நீங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண வச்சிங்கன்னா என் ஃப்ரெண்டை வந்து வெளியே விட்டுருங்க, என் ஃப்ரெண்டு இல்லாமல் நான் வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுது. உடனே ஹி ஓப்பன் த கேஜ் அண்ட் செட் த பீஜியன் ஃப்ரீ. என்ன பண்ணுறாரு, அந்த கேஜை திறந்து அந்த பீஜியனை வெளியே விட்டுறாரு. ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் ஷெல்ஃபிஷ், ஐ வில் நெவர் ட்ராப் எனி பேட் அகெயின், செட் த பேட் கேச்சர். நான் ரொம்ப கெட்ட எண்ணம் கொண்டவனாகவும் சுயநலமாகவும் இருந்திருக்கேன், இனிமேல் நான் எந்த பறவையும் இனிமேல் பிடிச்சி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஸ்டேட் த நைட் ஃபுல்லாக அங்கே தான் தங்கியிருந்தார். இந்த மார்னிங் த பீஜியன் காட் ஹிம்ஸ் நட்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் டு ஈட். த பேட் கேச்சர் தேங்க் த பீஜியன்ஸ் அண்ட் வாக்ட் அவே. ஸோ என்ன பண்ணுறாரு, நைட் ஃபுல்லாக தங்கிட்டு காலைல எழுந்துச்சி கிளம்புறாரு, மழை வெளிச்சம் வந்தாலும் கிளம்புறாரு. இந்த பீஜியன்ஸ் என்ன பண்ணுது, அவர் சாப்பிட்றதுக்காக நட்ஸு சீட்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குது, அதெல்லாம் அவர் வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, ஸோ இதுதான் அந்த லெசன். ஸோ 2 பீஜியன்ஸ் வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. ஒரு பேட் கேச்சர் வந்து ஒரு பீஜனை பிடிச்சிடுறாரு, இன்னொரு பீஜனோட ஹாஸ்பிட்டாலிட்டியை கண்டு வியந்து போய் அந்த பீஜனை விட்டுடுறாரு. ஓகே, ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருந்தோம்னா நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத லெசனில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லெசனில் உள்ள ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சப்ளிமெண்ட்ரி பார்த்தா அதில் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், இதுக்கெல்லாம் நீங்களே இன்றைக்கி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் ரீட் பண்ணுறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸாக ஆன்சர் தரும்போது செக் பண்ணிக்கலாம். த பீஜியன் ஸ்டார்டட் டு ஒரி ஃபார் ஹர் ஃப்ரெண்ட். இந்த பீஜியன் வந்து ஃப்ரெண்டுக்காக கவலைப்பட ஆரம்பிச்சது. தே வுட் ரெஸ்ட் ஆன் த ட்ரீ. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீயை ரெஸ்ட் எடுப்பாங்க. த பேட் கேச்சஸ் கிளாத்ஸ் வர் ட்ரை. அந்த பேட் கேச்சோட இது கிளாத்தெல்லாம் ரொம்ப காஞ்சு போய் இருந்துச்சு. அவர் காஞ்சு போய் இருந்துச்சு, அவர் மழையில் நினைஞ்சு தானே வந்தார். ஸோ காஞ்சு போயிருந்தால் ஈரமாக இருந்தான்னு பார்த்துக்கோங்க. த பீஜியன் ஃப்ளூ அவே ஃபார் ட்ரை ட்விக்ஸ். காஞ்சு போன விலைகள் எடுக்கிறதுக்காக பீஜியன் ரொம்ப கொஞ்சம் தள்ளி போச்சு. த பேட் கேச்சர் லெட் த பீஜியன் ஜம்ப் இன் டு த ட்ரீ. அந்த பேட் கேச்சர் வந்து அந்த பீஜியன் அந்த ஃபயரில் குதிக்கணும்னு சொல்லி விட்டாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்களே யோசிச்சு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணுங்க, எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fill in the blanks. The pigeon returned home when it started to. இந்த பீஜியன் வந்து எப்போ வீடு திரும்பி வந்துச்சு, எது ஸ்டார்ட் ஆகணும்னு திரும்பி வந்துச்சு, ரெயின் ஸ்டார்ட் அப்படி தானே. இந்த பேட் கேச்சர் ஹேட் ஏ பீஜியன் இன் ஹிஸ். பேட் கேச்சர் வந்து அந்த பீஜியன் வந்து எதில் பிடிச்சி வச்சுருந்தார், அவரோட கேஜில், கூண்டில். த பேட் கேச்சர் டிசைடட் டு சிட் அண்டர் த டேஷ். பேட் கேச்சர் எதுக்கல்ல உட்காரணும்னு முடிவு பண்ணார், எதுக்கல்ல ட்ரீ கடையில், அப்படி தானே மழை பெஞ்சு ட்ரீ கடையில் உட்கார முடிவு பண்ணார். த ஹென் பீஜியன் காட் ட்ரை டேஷ் ஃபார் த பேட் கேச்சர். ஹென் பீஜியன் வந்து பேட் கேச்சருக்காக ட்ரையாக உள்ள எதை கொண்டு வந்துச்சு, ட்விக்ஸ். ஓகே, குட்டி குட்டி விரல்கள். தென் ஐடென்டி த கேரக்டர் ஆர் த ஸ்பீக்கர். டைலாக் கொடுத்துருவாங்க, டைலாக் யார் சொன்னாங்கன்னு சொல்லணும். ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப் அப்படின்னு சொன்னது யார், த ஹென் பீஜியன். ஓகே, த டூ நாட் ஃபீல் சேட் டியர், கவலைப்படாது அப்படின்னு சொன்னது யார், த காக் பீஜியன். அந்த ஹென் பீஜியன் அழும்போது சொல்லிச்சு இந்த வேர்டை. ஐ வில் கேம்ப் ஹியர் ஃபார் த நைட், நான் இங்கே தங்கலாம் அப்படின்னு சொன்னது யார், த பேட் கேச்சர். ஓ நோ, வாட் ஷால் ஐ டூ நவ், ஐயோ இப்போ என்ன செய்ய போகிறான்னு கேட்டுச்சு இல்லை, யார் கேட்டது, ஹென் பீஜியன். காக் பீஜியன் தான் கேஜுக்குள்ளே அடைஞ்சிருக்குன்னு சொன்னேன், நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி ஃபீல் பண்ணது யார், ஹென் பீஜியன். ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ் அப்படின்னு சொன்னது யார், த பேட் கேச்சர். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ் அதை பார்த்துடலாம். 5 கொஸ்டின்ஸ் இதில் பார்த்துடலாம். வாட் டிட் த ஹென் பீஜியன் விஸ்பர்னா முணுமுணுக்கிறது. ஸோ அந்த ஹென் பீஜியன் என்ன முணுமுணுத்துச்சு, என்ன சொல்லிச்சுன்னா, ஃப்ரெண்ட் வந்து எப்பவுமே லேட் ஆகாது, ஸோ சீக்கிரம் அது லேட்டாலாம் வராது, எங்கேயா சேஃபாக தான் இருக்குன்னு சொல்லிச்சு தானே. ஹென் பீஜியன் விஸ்பர்ட் தட் ஹர் ஃப்ரெண்ட் வாஸ் நெவர் லேட், ஷி ஹோப்ட் தட் ஹீ வாஸ் சேஃப். என்ன பண்ணுச்சு, அது வந்து லேட் பண்ணாது, எங்கேயாவது சேஃபாக தான் இருக்குன்னு நம்புச்சு. வேர் டிட் த பேட் கேச்சர் சிட், பேட் கேச்சர் எங்கே உட்காந்தாரு, த பேட் கேச்சர் சாட் அண்டர் த ட்ரீ வேர் த ஹென் பீஜியன் வாஸ் சிட்டிங். பேட் கேச்சர் எங்கே வந்து உட்காந்தாரு, அந்த ஹென் பீஜியன் உட்காந்துச்சு இல்லையா, அந்த மரத்துக்கல்ல வந்து உட்கார்ந்தாரு. நெக்ஸ்ட்
why did the bat catcher want fire? பேட் கேச்சர் வந்து எதுக்காக ஃபயர் உருவாக்கணும்னு நினச்சார்? எதுக்காக? அந்த நேரம் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு, கோல்டாகவும் இருந்துச்சு. ஸோ ரொம்ப குளிர்ச்சு. ஸோ என்ன பண்ணார்? ஃபயர் உருவாக்கி குளிர்காயெல்லாம் கொஞ்சம் வெளிச்சமும் கிடைக்கும்னு நினச்சார். இட் வாஸ் டார்க் அண்ட் கோல்டு. ரொம்ப டார்க்காகவும் கோல்டாகவும் இருந்துச்சு. த பேட் கேச்சர் வாஸ் ஷிவரிங் வித் கோல்டு. குளிரால் அவர் நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஹி வாண்டட் ஃபயர். அதனால் ஃபயர் உருவாக்கணும்னு நினச்சாரு. ஹூ இஸ் த கெஸ்ட்? இந்த லெசனில் இந்த பார்த்து சப்ளிமெண்ட் யார் கெஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. யார்? இந்த பேட் கேச்சர் தான் கெஸ்ட், அப்படி தானே? த பேட் கேச்சர் இஸ் த கெஸ்ட். அடுத்து, வாட் வில் யூ டூ இஃப் சம்ஒன் கேச்சஸ் பிஜியன் ஆர் அதர் பேட்ஸ்? யாராவது வந்து பிஜிஎன்சியோ இல்லை வேறு ஏதாவது பேட்ஸையோ பிடிச்சிட்டு போனால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன செய்வோம்? ஐ வில் ஆஸ்க் ஹிம் நாட் டு கேட்ச் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவோம். அனிமல்ஸையோ இல்லை பேட்ஸையோ பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்லுவோம். ஐ வில் டெல் ஹிம் தட் ஹி ஷுட் நாட் ஹார்ம் எனி லிவிங் திங். எந்த ஒரு உயிர் வாழ்நிலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ ஒன் செகண்ட் கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணுறேன், கவனிங்க. What did the hen pigeon whisper? The hen pigeon whispered that her friend was never late. She hoped that he was safe. Where did the bat catcher sit? The bat catcher sat under the tree where the hen pigeon was sitting. Why did the bat catcher want fire? It was dark and cold. The bat catcher was shivering with cold, so he wanted fire. Who is the guest? The bat catcher is the guest. What will you do if someone catches pigeons or other birds? I will ask him not to catch birds and animals. I will tell him that we should not harm any living thing. ஸோ இதான் சப்ளிமெண்ட்ரியில் 4 எக்ஸசைஸ். இதை நீங்கள் புக்கில் உள்ளதை புக்லேயே ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. தென் கொஸ்டின் ஆன்சர் நோட்டில் எழுதி வச்சு ரீட் பண்ணி பாருங்கள். தென் படித்து பார்க்காமலும் எழுதி பார்த்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரீட் த பேசஸ் 3 times அண்ட் கலர் ஏ வாட்டர்மெலன் ஃபார் ஈச் டைம்ஸ். ஒரு ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். மெனி அனிமல்ஸ் லிவ்ட் இன் ஏ பிக் ஃபாரஸ்ட். ஒரு நிறைய அனிமல்ஸ் வந்து பிக் ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த எலிஃபண்ட் ஹேட் ஏ ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட். எலிஃபண்ட்டுக்கு சின்ன லேண்ட் இருந்துச்சு. அதில் ஷி க்ரூ மெனி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இன் இட். அது நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிச்சு, அது வந்து எலிஃபண்ட் விளைவிச்சிச்சு. ஷி டுக் கிரேட் கேர் ஆஃப் த கார்டன் பட் இட் கேவ் ஃபுட் தட் வாஸ் ஜஸ்ட் எனஃப் ஃபார் ஹர். அந்த கார்டன் அது என்ன பண்ணிச்சு, நல்லா கவனிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த எலிஃபண்ட்டுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அதில் கிடச்சிது. ஒன் சம்மர் the forest was dry as it did not rain. ஒரு சம்மர் காலத்தில் அந்த ஃபாரஸ்ட் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, மழையே பெய்யலை. ஆல் த ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் were dry and the forest looked brown. அந்த காட்டில் இருந்த எல்லா மரங்களும் என்ன செஞ்சு காஞ்சு போச்சு. ஃபாரஸ்ட் வகை ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. ஆல் த அனிமல்ஸ் ஃபெல்ட் ஹாட். எல்லா அனிமல்ஸும் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணாங்க. மெனி அனிமல்ஸ் மூவ்டு டு another forest. நிறைய அனிமல்ஸ் மற்ற ஃபாரஸ்ட் மூவ் பண்ணி போயிட்டாங்க. The elephant somehow got water for just one watermelon plant which had only one watermelon in it. அந்த எலிஃபண்ட்டுக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடச்சிது. ஒரே ஒரு வாட்டர்மெலன் செடி தண்ணி ஊற்றுற மாதிரி அதில் ஒரு வாட்டர்மெலனும் இருந்துச்சான். A rabbit who had 3 babies came there in search of food. அந்த வாட்டர்மெலன் செடியில் ஒரு வாட்டர்மெலன் இருந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் ஒரு ரேபிட் வந்து ஒரு முயல் என்ன பண்ணியிருக்கு, அவரோட 3 பேபிஸை கூப்பிட்டு சாப்பாடு தெரிய வந்திருக்கு. She saw the watermelon and went near it. அந்த வாட்டர்மெலனை பார்த்துட்டு சாப்பிடலான்னு பக்கத்தில் போயிருக்கு. ஸ்டாப் செட் த எலிஃபண்ட். எலிஃபண்ட் வந்து ஸ்டாப் சொல்லியிருக்கு. The moment the elephant saw her babies, she took pity and gave watermelon. அந்த எலிஃபண்ட் வந்து அது சாப்பிட்றதானே வச்சுருந்துச்சு, பட் அதனால் ஸ்டாப் சொல்லிடுச்சு. ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா அந்த ரேபிட் 3 பேபிஸோடு இருந்துச்சான். ஸோ பார்த்து ரொம்ப அது மாதிரி இறக்கப்பட்டு போய் அந்த வாட்டர்மெலன்ஸை கொடுத்துருச்சான். வாட்டர்மெலன் தட் நைட் இட் ரெயின் ஹெவிலி இன் த ஃபாரஸ்ட். அன்றைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா காட்டில் நிறைய பெரிய மழை பெஞ்சதுதான். ஸோ இந்த கார்டன் வாஸ் ஃபுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். ஸோ மழை பெஞ்சதுனால அதில் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் மறுபடியும் விளைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த எலிஃபண்ட் ஷேர்ட் தம் வித் ஆல். இந்த எலிஃபண்ட் என்ன பண்ணிச்சு, அது எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு. ஓகே, ஸோ தாங்கிட்ட இந்த ஒன்றையும் தரமாட்டேன்னு சொல்லலை, ஷேர் பண்ணி சாப்பிட்டதுனால மறுபடியும் கடவுளே மழையை கொடுத்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விளையிறதுக்கு ஹெல்ப் பண்ணார். ஓகே, சூஸ் வாட் த எலிஃபண்ட் டிட். எலிஃபண்ட் என்ன பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அது வாட்டர்மெலன் அதே வச்சுக்கிச்சு, ரேபிட்டுக்கு கொடுத்துதா. தென் வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட மெயின் ஐடியா என்னது? இஃப் வி ஹெல்ப் சம்ஒன் வி வில் ரிசீவ் ட்வைஸ் இன் ரிட்டன். நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணால் நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். டியூரிங் டிஃபிகல்ட் டைம் வி ஷுட் சேவ் ஃபார் அவர்ஸ். ஏதாவது கஷ்டமான டைமில் நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ப்ரைஸ் அதர்ஸ் டு கெட் யுவர் வே. மற்றவங்கள புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த 3 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது இந்த ஸ்டோரிக்கு சூட் ஆகுன்னு பார்த்து டிக் பண்ணுங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங். ஓகே, பாருங்கள். ஒரு தாத்தாக்கு எழுதி லெட்டர், பாட்டிக்கு எழுதி லெட்டர். டியர் கிராண்ட்மா, தேங்க்யூ ஃபார் த கிஃப்ட், இட் வாஸ் நைஸ், வாஸ் லவ்விங்லி கமலேஷ். கமலேஷுங்கிற பையன் அவங்க பாட்டி ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு லெட்ரு போடுறான் தேங்க்ஸ் சொல்லி. என்ன சொல்கிறான், பாட்டி கிஃப்ட்டு கிடச்சி தேங்க்ஸு, நல்லா இருந்துச்சு சொல்லி முடிச்சிட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே மாதிரி இன்னொரு லெட்ரு தான். என்னைக்கு லெட்டரை வந்து எழுத போகிறோமோ அந்த டேட்டை வந்து எப்பவுமே ரைட் கார்னரில் போட உங்களுக்கு தெரியும். ஸோ ரைட் கார்னரில் டேட் இயர்லாம் போட்டாச்சு. டியர் கிராண்ட்மா, ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் திஸ் லெட்டர் ஃபைன்ஸ் யூ இன் குட் ஹெல்த். நான் நினைக்கிறேன் லெட்டர் படிக்கும்போது நீங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் த ரிஸ்ட் வாட்ச் ப்ரெசென்டட் டு மீ ஃபார் மை பர்த்டே. நீங்கள் பர்த்டேக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்கல்ல, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இட் இஸ் வெரி லைட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். அது வெயிட் இல்லாமல் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு, அது வாட்டர் ப்ரூஃபும் கூட. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு நோ த டைம் டியூரிங் மை எக்ஸாம்ஸ். எக்ஸாம் எழுதும்போது டைம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் லவ்விங்லி அகத்தியன் அப்படின்னு அகத்தியன் பையன் எழுதியிருக்கான். ஓகே, ஸோ இந்த கமலேஷும் அவங்க பாட்டி அனுப்பின கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் எழுதியிருக்கான், அகத்தியனும் அவங்க பாட்டி அனுப்பின கிஃப்ட்டுக்கு தேங்க்ஸ் எழுதியிருக்கான். பட் ரெண்டில் எது நல்லா இருந்துச்சு உங்களுக்கு படிக்கிறதுக்கு? செகண்ட் லெட்டர் தான். அப்படி தானே, ஒரு லெட்டர் அப்படின்னு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இருக்குமான்னு சொல்லணும், அவங்க நல்லா இருக்காங்கன்னு கேட்கணும். ஸோ அது இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கணும், அதான் படிக்க நல்லாயிருக்கும். அப்படி தானே, ஸோ லெட்டர் எழுது அப்படின்னா இந்த மாதிரி தான் எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு லெட்டரும் எழுத சொல்கிறாங்க. ரைட் எ லெட்டர் தேங்கிங் மூர்த்தி தாத்தா, யூ கேன் யூஸ் த கீவேர்ட்ஸ் பிலோ. மூர்த்தி தாத்தாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணுமா? எதுக்குன்னா, இந்த மூர்த்தி தாத்தா என்ன பண்ணுவாருன்னா, இங்கே ஒரு இது போட்டிருக்காங்க பாருங்கள், ஒரு பேராகிராஃப் போட்டிருக்காங்க. ஓல்டு மேன், மூர்த்தி இஸ் ஓல்டு மேன், ஹி கம்ஸ் டு த பார்க் எவ்ரி டே, ஹி டெல்ஸ் exciting stories to the children who play there. After playing, children sit around him to hear stories of kings and queens and monkeys and lions. You are one of the children who love these stories. மூர்த்திங்கிற ஒரு தாத்தா தினம் பார்க்கு வருவார். அங்கே விளையாடுற பிள்ளைங்களுக்கு விளையாண்டு முடித்தோடனே ராஜா ராணி கதை, மங்கீஸ், லைன்ஸ் கதைலாம் சொல்லுவார். சில்ட்ரன்ஸ் ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. அந்த சில்ட்ரன் நீங்களும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா தாத்தாக்கு தேங்க்ஸ் சொல்லி நீங்கள் ஒரு லெட்டர் எழுத போகிறீங்க. தாத்தா நீங்கள் ஸ்டோரிஸ் சொல்லுவீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும் சொல்லி தேங்க்ஸ் சொல்லி லெட்டர் எழுத போகிறீங்க. சில க்ளூ வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணுமா? ஓகே, உங்களுக்கு தெரியும் லெட்டர்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம எழுத போகிற டேட் போடணும், அப்புறம் அதை டியர் போட்டு கிராண்ட்பா போட்டோ இல்லை டியர் மூர்த்தி தாத்தா போட்டோ அதை நீங்கள் எழுதணும். ஸோ நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அது உங்களுக்கு ஆன்சர் தரேன், செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ கேன் டூ. ஓகே, இந்த யூனிட்டில் உள்ள ஐ கேன் டூன்னா யூனிட் உள்ள சில எக்ஸசைஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்களே இதை ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி தானே, ஆன்சர் த ஃபாலோயிங். இது உங்களுக்கு தெரியும் தான். நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எழுதணும், அப்புறம் அந்த ஆப்ஜெக்ட் மதர் டங் தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், அப்புறம் ஒரு சென்டென்ஸில் மேக் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் டிக் த கரெக்ட் சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, கலர் கூட என்ன வரும், கலர் லெஸ் வருமா, கலர் மென்ட் வருமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை பார்த்து செக் பண்ணி இதையும் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஒரு 4 வேர்ட்ஸ் அதையும் ஃபில் பண்ணிடுங்க. ரைட் த கரெக்ட் ஃபார்ம்ஸ் ஃபார் த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணுமா? ஓகே, எப்படின்னு தெரியும் இல்லையா, ஹேவா ஹேஸான்னு போட்டு பாஸ் பார்ட்டிசிபிள் ஃபார்மை எழுதணும். ஸோ அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம், அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் ரைட் ஏ தேங்க்யூ லெட்டர் ஃபார் யுவர் ஆண்ட் ஃபார் த டைம் யூ ஸ்பெண்ட் அட் தர் ஹோம் டியூரிங் ஹாலிடேஸ். உங்கள் ஆன்ட்டிக்கு ஒரு தேங்கிங் லெட்டர், லீவ் நாளில் உங்கள் ஆன்ட்டி வீட்டுக்கு போயிருக்கீங்க, அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்கள் ஆன்ட்டிக்கு ஒரு தேங்கிங் லெட்டர் எழுத சொல்கிறாங்க. இந்த லெட்டரை நீங்கள் எழுத ட்ரை பண்ணுங்க. உங்கள் எல்டர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க ஹெல்ப்போடு நீங்கள் லெட்டர்ஸையும் எழுத ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தரேன். ஓகே, ஸோ இதோட இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த யூனிட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.